தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல ஒவ்வொரு கட்சிகளும் சுழட்டி விட்ட பம்பரமா சுழண்டு கொண்டு வெற்றிக்கான வியூகங்களை வகுத்திருக்காங்க. வலுவான கூட்டணி அமைச்சு தொகுதி பங்கீடுகளை வேகப்படுத்தி அதன் மூலமாக தங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கிறதுக்கான முனைப்பு எடுத்துக் கொண்டிருக்கிற நிலையில பல்வேறு விதமான கருத்து கணிப்புகளும் உலா வந்து கொண்டிருக்குது. அந்த வகையில ஒரு கருத்து கணிப்பு என்ன சொல்லியிருக்குன்னா, அதிமுக மற்றும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 40% வாக்குகளை பிடித்து முதலிடத்தை பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு வெளிவந்திருக்கிறது. இந்த கருத்து கணிப்பு வெறும் கருத்து கணிப்பா அல்லது கருத்து திணிப்பா என்ற கேள்விகள் ஒருபுறம் பொதுவாக இருந்தாலும் கூட, வெற்றி பெறுபவர்களுக்கும் இரண்டாவது இடத்தை வரக்கூடியவர்களுக்கும் ஏறக்குறைய 2% தான் டிஃபரன்டேஷன் இருக்கும் அப்படின்னு அந்த கருத்து கணிப்புல சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில 127 தொகுதிகள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கதாகவும், திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு 105 முதல் 115 சீட்டுக்குள்ள பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்படின்னா பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களை எட்ட முடியாத சூழல் ஏற்படுமானால் அந்த இடத்தை டிசைட் பண்ண போறது யாரு? 15% விழுக்காடு வாக்குகளை பெறக்கூடிய ஒரு இயக்கமாக தான் விஜயுடைய தாவைக்கா கட்சி தற்போது தமிழகத்துடைய சூழல்ல களம் அமைஞ்சிருக்கு. நாம் தமிழர் வழக்கம் போல தன்னிடம் இருக்கக்கூடிய 8% வாக்குகளை 4வது இடத்துல தொடர்ந்து வழிவகுத்து வந்தாலும் கூட, மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுகவோ அல்லது எடப்பாடி தலைமையிலான என்டிஏ கூட்டணியோ யார் முதலமைச்சர் பொறுப்பில் உட்கார போறாங்க அப்படின்னு டிசைட் பண்ண வேண்டிய தீர்மானிக்கிற சக்தியாக விஜயுடைய கட்சி இருக்க வேண்டும் அப்படின்னு சில கருத்து கணிப்புல சில விஷயங்கள் சொல்லியிருக்கு. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழகத்தில் ஆட்சி பீடத்தை அலங்கரிக்க போறது யாரு என்பதை டிசைடிங் பண்ணக்கூடிய டிசைடிங் மேக்கராகவும் கிங் மேக்கராகவும் விஜய் இருப்பார் என பல அரசியல் நோக்கர்கள் பல கருத்துக்களை ஏற்கனவே தெரிவித்து வர நிலையில, யார் முதலமைச்சர், நாற்காலியில் அமரப்போவது யார், யாரை யார் அமர வைப்பதற்கு சாத்தியக்கூறுகளா இருப்பாங்க அப்படின்ற கேள்விகள் எழுகிற நிலையில எஜமானர்களாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் என்ன முடிவுகளை செய்ய இருக்கிறாங்க, எத்தனை கருத்து கணிப்புகள் விதவிதமான கோணங்கள்ல வந்தாலும் கூட பல நேரங்களில் கருத்து கணிப்புகளுக்கு முரணாக மாற்றாக பல்வேறு விஷயங்கள் அரங்கேறி இருக்கிறத நம்ம மறுக்க முடியாது. எனவே இந்த நிலையில இந்த தேர்தல் முடிவுகள் தான் நமக்கு பல விஷயங்களை கற்பிக்க போது. அது வரைக்கும் சில விஷயங்களை நாம பொறுத்து இருந்து தான் பார்த்தாகணும்.